ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோடைய ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. ஹீரோ பயங்கரமாக கத்துறான் வெளியே போன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோவுடைய அப்பா மட்டும் வாமா வந்து நீ வேலை செய் அப்படின்ற மாதிரி சொல்ல என் ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. இந்த அடங்கா பிராடியை எதுக்கு அப்பா சேர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போய் சண்டை போடுறான். இது மாதிரி ஒரு ஸ்கில்லே இல்லாத ஒரு பொண்ணை எதுக்குப்பா நீங்கள் ஆஃபீஸில் சேர்த்தீங்க அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுக்கு நான் லீடர் பதவி கொடுக்க போகிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறப்போ, இங்கே பாருங்கப்பா நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கோவமாக வர, ஹீரோயின் நீங்கள் நின்றுட்டு இருக்கா, தயவு செய்து என் ஆஃபீஸை விட்டு வெளியே போன்ற மாதிரி ஹீரோ கத்தி விட, இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஏரோப்ளேனை வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறப்போ அசிஸ்டன்ட் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, அந்த பொண்ணுக்கு நீங்கள் தான் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், நான் அப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு ஃபேஷன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் செய்ய போகிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினை லீடராக தூக்கி போட ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. நிறைய ஃபைலை கொடுத்து வேலை வாங்குறான். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. லாஸ்ட்டாக ப்ராஜெக்டில் இந்த ஹீரோயின் வந்ததுனால அவள் லீடரை வேற போட்டுட்டாங்க. அது போக வந்து அவங்க செஞ்ச அந்த வேலையெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இனிமேல் ஹீரோயின் சொல்கிறது அந்த ப்ராஜெக்ட்டு இப்படி இருக்கனால நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே செம்ம காண்டு. இப்படியே நிறையா ஃபைலெல்லாம் கொடுத்து நிறையா போய் வேலையை வாங்குறான். இதெல்லாம் நைட்டுக்குள்ளேயே முடிச்சு கையில் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லா வேலையும் நீ ஒரு ஆள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் தெரியாமல் ஹீரோவுடைய பிளெயினை வேற உடைச்சிட ஹீரோ காய்ச்சி பூச்சின்னு கத்துறான். நீ நைட்டுக்குள்ளே வேலையை முடிக்கிறியோ இல்லையோ இந்த பிளெயினை நீ ரிப்பேர் பார்த்து கொடுக்குற, இது லிமிட்டெட் எடிஷன் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டி விட்டுறான். எங்கள் அப்பா வேணா உனக்கு சப்போர்ட் பண்ணுவார், என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லி விட, இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவளோட குழந்தைய வந்து பார்க்குறதுக்காக வரா. அவங்க சித்தி சொல்கிறாங்க, அப்பா அம்மாட்ட அந்த விஷயத்த சொல்கிறதம்மா நல்லது, எத்தனை நாளுமா மறைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிளம்பி போக, இங்கே வந்துட்டு அவங்க சித்தி வீட்டுக்கு முன்னாடி நிறைய கடன்காரங்க வந்திருக்காங்க. அவங்கள்ட்டேருந்து இவங்க எஸ்கேப் ஆகிறதுக்காக இவங்க வந்து குழந்தைய வீட்டிலேயே விட்டுட்டு இவங்க மண்டை திரிக்க விட, அதே சமயம் ஹீரோயினோட அம்மா வந்து தன்னோட தங்கச்சி வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா அந்த குழந்தை மட்டும் வீட்டில் தனியாக இருக்குது. இவங்களுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இது பிள்ளை தனியாக இருக்கே, யார் வீட்டு குழந்தைன்னு சொல்லி நினைக்க, இப்போ ஹீரோயின் வந்து ஆஃபீஸில் ஒரு மீட்டிங்கில் இருக்கா. கரெக்டாக சித்தி ஃபோன் பண்ணிவிட்டு, இங்கே பாரு உன் குழந்தைய நாங்கள் வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டோம், எங்களை கடன்காரங்க துரத்திட்டாங்க, அதனால உன் குழந்தை தனியாக இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் ஆஃபீஸில் மீட்டிங்னு கூட பக்கம் ஓட ஆரம்பிச்சிட்டா. ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. வழக்கம் போல் அவள் வேலையை காட்டிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவள் காண்டாக, இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மாவே அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு அதுக்கு பால் கொடுத்து அதை வந்து நல்லாவே பார்த்துக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, இந்த குழந்தை யாருது எவருது, எதுக்கு நம்ம தங்கச்சி வச்சுட்டு சுற்றுறா, ஒருவேளை அவன் ஹஸ்பண்டோட குழந்தையா இருக்குமோ, அஃபேரில் பிறந்த குழந்தையா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்குறப்போ ஏதோ ஒரு லேடி வந்து அவங்க அக்கா வந்து தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடுது நம்ம அம்மா தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க குழந்தைன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே பொறுக்க வேணாம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முடிவு பண்ணிவிட்டு அம்மாட்ட வந்து நான் அப்ராட்லேருந்து கொரியா வந்துட்டேன், நான் வீட்டுக்கு வர போகிறேன்னு போய் சொல்ல, எங்கள் அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், பொண்ணு திடுதுப்புன்னு வரப்போகிறாளான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயினை எல்லாருமே ரொம்ப அழகாகவே வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த குழந்தை யார் எவருன்ற மாதிரி கேட்க, இந்த குழந்தை வந்து அவங்க சித்தியோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவள் தான் வச்சுருந்தா, என்னென்னு விவரம் சரியாக தெரியலன்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை வேறு ஹீரோயினை பார்த்து அம்மா அம்மான்னு சொல்ல இவள் டென்ஷன் ஆகி பாத்ரூம்குள்ளே ஓடிட்டா. இந்த பக்கம் குழந்தைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவங்க டென்ஷனில் இருக்காங்க. ஹீரோயின் நைட்டோட நைட்டாக வந்து குழந்தைய வந்து தூக்கிட்டு போகலாம், அவளுக்கு கொஞ்சம் ரேஷஸாக இருக்குது, அதுக்கு மருந்து போடலான்னு தூக்கிட்டு போகிறப்ப அப்பா அம்மா வந்து எந்திரிச்சிட்டாங்க. ஏன்னா குழந்தை கத்தி இருக்கும். ஹீரோயின் வந்து சமாளிக்கிறா, குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு, நீங்கள் தூங்குனீங்க அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளித்து விட, இப்படியே வந்து காலையில் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பார்க்கவே பிடிக்கல. அது போக வந்து ஹீரோவுடைய ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஹீரோயினுக்கு பெஞ்சை வேறு போட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோயின் வேலை செய்யலான்னு பார்த்தா கூட நம்ம ஹீரோ சுத்தமாக பேசவே மாட்டேங்கிறான். ஹீரோயின் போயிட்டு அவங்க பண்ண ட்ரெஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்க கோவொர்க்கருக்கு போட வச்சுட்டு ஓட் பண்ணுங்கன்ற மாதிரி ரோட்டில் போகிற எல்லாரையும் கூப்பிட்டு ஓட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இது கைடு வேறு பண்ணிகிட்டு இருக்கான் பிடிக்காம. இப்படி ஒரு பக்கம் நல்லா தான் போயிட்டுருக்கு. 2 பேர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தப்பாக கை வைக்க, இதை நம்ம ஹீரோவும் பார்த்துட்ருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயின் வந்து அவங்கள பிடிச்சி தள்ள, அவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோயினை அடிக்க வர, நம்ம ஹீரோ வந்து அடித்து நம்ம ஹீரோயினை காப்பாற்ற, நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ கை கொடுக்குறப்போ ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது, இவன் தான் நம்மளுக்கு கை கொடுக்குறானான்னு சொல்லிட்டு
கொஞ்ச நேரம் சுதாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கையே கொடுக்காம பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிடுறான். இன்றைக்கி நடந்த கலவரத்தில் பரவாயில்ல எல்லோரும் நல்லா தான் ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறாங்க. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட சரக்கே ஊற்றலை. இப்படி ஒரு வழியாக குடிச்சிட்டு இவங்களாம் கிளம்புறப்போ நம்ம ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக பின்னாடியே வரா. ரொம்ப நன்றி இன்றைக்கி நீங்கள் என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ நக்கலை பார்க்குறான். நான் ஒன்றும் காப்பாற்றலை, என் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா எங்களுக்கு தானே அசிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உன் நன்றி கின்றியெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ ரொம்ப திமிரா பேச, உன்கிட்ட போய் நன்றி சொல்ல வந்தானே போடான்ற மாதிரி சொல்லிட்டு போக, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே அவள் திட்டுவா அப்படின்ற மாதிரி ஹீரோ காண்டாரான். இப்படியே வந்துட்டு வீட்டில் பார்த்தா அந்த சித்திக்காரி வந்து நாளைக்கு ஹீரோவுடைய அம்மாவுக்கு ஃபினரல் டே, அதனால் வந்துட்டு என்னென்னமோ கொண்டு வந்து சாங்கியத்துக்கு ஏதோ வைக்கிறா, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நீங்கள் இதெல்லாம் இது செய்ய வேணாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே தூக்கி ஊற்றிடுறான். இப்படி இருக்கிறச்ச அவங்க அம்மாவுடைய இன்னைக்கு நினைவு நாள்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாகவே இருக்கான். இப்படி ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் வந்து ஹீரோயினோட சித்திக்கு வந்து புது வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டில் கடன் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு புது வீட்டுக்கு இவங்க ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க, எக்ஸை. அவன் என்னன்னா கொரியா போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எங்கே இருக்கா, அட்ரஸ் என்ன, அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா, எல்லா டீட்டெயில்ஸையும் அவன் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய அம்மா ஃபினரல் தான் பண்ணிகிட்ருக்காங்க, நினைவு நாள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கல தன்னுடைய சித்தி பண்ணுறது. நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிட்டு போக, எங்கள் அப்பா வேற பையனை அடிச்சிடுறாரு. இப்படி ஒரு கலவரமாகிடுது. ஹீரோ கோச்சிட்டு போக, இந்த பக்கம் ஃபியான்சி பொண்ணு வந்துட்டு சாரி நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும்னு சொல்ல, நான் உனக்கு கல்யாணமே பண்ண போகிறது இல்லை, அதனால் நீ ஓவராக வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்காத, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போயிட்டு அவங்க அம்மாவுடைய அந்த அஸ்தி இருக்கிற இடத்துல பார்த்து ரொம்ப அழுதுட்ருக்கான். அம்மா அந்த பொம்பளை கிட்ட நம்ம அப்பா தான் மாட்டிக்கிட்டாரு, ஆனால் நம்ம கம்பெனி எப்படியாவது நான் காப்பாற்றிடுவேம்மா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட வந்து ஏதோ சபதம் மாதிரி எடுத்துகிட்ருக்கான் நம்ம ஹீரோ. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோ அப்படி இருக்கிறச்ச நாளைக்கு ஏதோ வந்து வர வேண்டிய மெட்டீரியல் வரலன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. இங்கே ஹீரோ ஹரிபரியாக கிளம்பி போக, இந்த பக்கம் ஹீரோயினோட பொண்ணை கொண்டு வந்து அவன் தம்பி வந்து கொடுத்துட்டு போகிறான். ஏன்னா வந்து வீட்டில் யாருமே இல்லை, அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்க, குழந்தை அடிக்கடி அழுகுது, டிஸ்டர்பாக இருக்குன்னு கொடுத்துருப்பான். நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு வந்துட்டு நர்சரி ரைம்ஸெல்லாம் போட்டுட்டு தான் பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு தானே வந்திருப்பான். என்னடா இது, இவ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கே பார்த்தா குட்டி குழந்தை இருக்குது. இவனுக்கு ஒரே ஷாக்கு, இவ வேற என் செல்ல குழந்தையே அப்படின்ற மாதிரி கொஞ்சிட்டு இருக்கா. ஹீரோ வந்து என்ன நீ குழந்தையெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, இது வேலை செய்கிற இடம், இது ஒன்றும் நர்சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போக, நல்ல வேலை எதுவும் கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயினுக்கு இருக்குது. இப்போ ஹீரோயினோட ரூம் அவங்க அம்மா ஏதோ செக் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் என்னம்மா பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஃபாரின்லேருந்து என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு வந்திருக்கா, அவள் வந்து வர்றப்பயே ஒரு குழந்தைய பெற்று தூக்கிட்டு வந்திருக்கா, இது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா பேரண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, ஏம்மா அவளுக்கு தான் 24 வயசாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் இது நல்லது கிடையாது இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க அம்மா வெளியே அனுப்பி வைக்க, இப்போ ஹீரோயின் வந்து காலையில் ஆஃபீஸ்க்கு வரா. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறா. அவன் வந்து எதுவும் கண்டுக்காத மாதிரி ரொம்ப வந்து என்னை தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறாத, நீ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்க. இது ஃபியான்சி பொண்ணு பார்த்து செமையாக காண்டாயிட்ருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம ஹீரோயின் அவங்க பண்ண ட்ரெஸ்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் ப்ரெசன்டேஷனும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ப்ரெசன்டேஷனை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறது ரொம்ப ஓல்டாக இருக்குது. இந்த ஃபியான்சி பொண்ணு கலாச்சி விட்டுட்டு போயிடுறா. ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை, பெருசாக வந்துட்டா ப்ரெசன்டேஷனை தூக்கிட்டு. இது போக ஹீரோவுடைய அப்பாவும் சொல்கிறாரு, நல்ல வேலை கரெக்டாக சொல்லிட்டம்மா, இதெல்லாம் மார்க்கெட் கொண்டுட்டு வந்தோம், கம்பெனி இழுத்து பூட்டிட்டு போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கவர்மெண்ட் பெரிய ஆஃபீஸரோட பொண்ணுன்னு சொல்லிட்டு தான் இந்த அளவுக்கு இந்த பதவியை கொடுத்து அவளை வந்து ரொம்ப ஒசத்தி பார்க்குறாரு ஹீரோவுடைய அப்பா. இல்லைனா அவர் ஒரு தூசி மாதிரி தான் நினைப்பாரு ஹீரோயினை. இப்படி வந்து தனக்கு நடந்த அவமானங்கள், தான் குழந்தைய வச்சுட்டு அவ கஷ்டப்படுறது, இதெல்லாம் நினச்சி வளர்ந்துட்டுருக்க. ஹீரோ நினைக்கிறான் ஒருவேளை ப்ரெசன்டேஷன் கலாச்சதுனால, எல்லாரும் கலாச்சதுனால அழுகிறா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்குறான். நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு ஹீரோயினோட அம்மா வந்து ஆஃபீஸ்க்கு குழந்தைய தூக்கிட்டு வராங்க. ஹீரோயின் சொல்கிறா, வாங்கம்மா வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு குழந்தைய கம்ஃபர்டபுளாக வைக்க, அம்மா வந்து பேங்க்கில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் குழந்தைய தூக்கிட்டு போகணுன்னு சொல்ல, ஹீரோயின் வந்து குழந்தைய என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பேங்க்குக்கு போங்கன்னு சொல்கிறப்போ அம்மா பேங்க்குக்கு போயிட்டு வராங்க. ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வெயிட்டர்கிட்ட கேட்டால், அவங்க வந்து இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுற இடத்துல இருக்காங்கன்னு சொல்ல, இவங்களுக்கு ஒரே ஷாக்கு. போய் பார்க்குறாங்க, ஹீரோயின் வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கா. அவங்க அம்மா பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆகிறாங்க. ஹீரோயின் சொல்கிறா, அம்மா நீங்கள் பார்க்குறதெல்லாம் உண்மை இல்லை, என்ன தப்பாக நினைக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்ல, எங்கள் ஹீரோயின் பின்னாடியே ஓடுறா. அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, இவ குழந்தை தான் சொல்லிட்டு அம்மா ஓடி போகிறாங்க. இவளை தள்ளி விட்டுட்டு டாக்ஸியை பிடிச்சி போக, ஹீரோயின் நடு ரோட்டில் உட்காந்து ஒரு நிர்கதியாக அழுகிறா, நம்மளுக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு. ஹீரோயினோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவருக்கு மினிஸ்டர் போஸ்ட் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்கிறான்.
ஏன்னா வந்துட்டு அவர் அந்த கேண்டிடேட்டில் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிற பொண்ணு இப்படி செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சால் என்னத்துக்கு ஆறுதுன்னு சொல்லுங்கள். இப்போ ஹீரோயினோட அம்மா வந்து தங்கச்சி வீட்டுக்கு வந்து செம்மையாக கத்திட்டு போகிறாங்க. ஏண்டி என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, அந்த குழந்தை யாரடி, ஏண்டி என்கிட்ட இது மறைச்சேன்னு சொல்ல, அக்கா மன்னிச்சிடுக்கா, உன் பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ணதான் இப்படிலாம் பண்ணேன்னு சொல்கிறப்போ இந்த அம்மா பயங்கரமாக கத்திட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் குழந்தைய வீட்டுக்கும் தூக்கிட்டு போக முடியாமல் ஆஃபீஸ்க்கும் தூக்கிட்டு போக முடியாமல் நடு ரோட்டில் நின்று அழுதுகிட்டு சித்திக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என் குழந்தைய நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்ல அவங்க அம்மா வந்து வீட்டையே ரெண்டாக்கிட்டு போயிட்டான்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய பொண்ணை வந்து இங்கே கூப்பிட்ருக்காங்க சித்தி வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு இப்போ வந்து ஹீரோயின் கிட்ட தனியாக பேசுகிறாங்க. சொல்லு, என்ன நடந்துச்சு சொல்லு, அவன் யாருன்னு சொல்லு, இந்த குழந்தை எப்படி நீ ப்ரெக்னென்ட் ஆன, எப்போ பெத்த, அவனை எப்போ பார்த்த அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க கேட்குறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறான், இல்லைம்மா அவன் வந்து இறந்து போயிட்டான், அவன் உயிரோடு இல்லை, இந்த குழந்தைய நான் ஆசைப்பட்டு தான் பெற்றுக்கிட்டேன்னு சொல்ல, தயவு செய்து சொல்லிடி, அந்த குழந்தை உன் குழந்தை இல்லைன்னு சொல்லிடி அப்படின்னு அம்மா சொல்ல, அம்மா நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டாலும் அது என்னோட குழந்தை தாம்மா அப்படின்னு இவ சொல்ல, இப்படி ஒரு பக்கம் சண்டையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ அப்பா அன்பா பொண்ணுக்கு குளிருமேன்னு சொல்லிட்டு ஸ்கார்ஃபெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க எங்கள் அம்மாவுக்கு அப்படியே மனசில் குமுறுது. இவருக்கு தெரிஞ்சால் இவர் என்னத்துக்கு ஆவாரோ அப்படின்ற மாதிரி ரொம்ப பயப்படுறாங்க. இப்படியே காலையில் ஆகுது. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஆஃபீஸ்க்கு கிளம்ப, நம்ம ஹீரோயின் நேற்று பயங்கரமான பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அதில் அவங்களுக்கு அப்படியே தலை சுற்றுது, ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்காங்க. அவங்களால ஸ்டேபிளாக நிற்க கூட முடியல. டக்குன்னு ஒரு கார் மேலே போய் விழுகிறாங்க. நம்ம ஹீரோவுடைய கார் தான். சட்டன் பிரேக் போட நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிட்டு 4 திட்டலான்னு சொல்லிட்டு வெளியே வரான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு நம்ம ஹீரோ மேலேயே விழுக நம்ம ஹீரோக்கு என்னடா இந்த பொண்ணு இப்படி வந்து ஆயிட்டாலே அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் வந்து கொரியா வந்து ரீச் ஆகிறான். இங்கே வந்துட்டு ஹீரோ யோசிக்கிறான், ஒரு வேலை எல்லா வேலையும் அவகிட்டே கொடுத்து ஷேர் அவளுக்கு கொடுத்துட்டோமோன்னு யோசிக்க, அப்போ ஹீரோயினோட இயரிங் வந்து காரில் விழுக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு எதுக்கிட்டே இப்படி பண்ணுற, ஒழுங்காக வந்து இந்த வேலையை விட்டு நீ போயிருந்துருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான் ஹீரோயினை நினச்சி. அப்படியே போகவே மனசு இல்லை, அவளை விட்டுட்டு இந்த பிள்ளைக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியலையே வாழ்க்கையில் அப்படின்னு யோசிக்க இந்த பக்கம் ஆஃபீஸ்க்கு வரான். என்னன்னு பார்த்தா இன்றைக்கி ப்ரெசன்டேஷன் வந்திருக்காங்க எல்லாருமே. ஹீரோயின் தான் அதை ப்ரெசென்ட் பண்ணணும், ஹாஸ்பிட்டலில் கிடக்கா. அதனால வந்துட்டு எங்கே இருக்கே ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே தெரியல. இங்கே நர்ஸம்மா சொல்லிட்டு இருக்காங்க, உன்னை வந்து ஒரு அழகான ஹேண்ட்ஸமான பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு போனான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ப்ரெசன்டேஷன் ஞாபகம் வந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலை விட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு பதிலாக நம்ம ஹீரோ தான் வர, அவங்களுக்கு அவள் லேப்டாப்பில் எங்கே இருக்குன்னே தெரியல, தடவுன்னு தடவுறாங்க. அது போக வேறு ஏதோ தப்பாக ப்ளே ஆகுது. இங்கே ஹீரோக்கு சமாளிக்க முடியல. அவங்க அப்பா பயங்கரமாக திட்டி விட்டுட்டு போயிடுறாரு. உருப்படியாக ஒரு ப்ரெசன்டேஷன் கூட பண்ண தெரியல, நீ எல்லாம் என்ன சிஇஓவோ அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு பதிலாக திட்டலாம் ஹீரோ வாங்கிட்டு போக. இந்த பக்கம் வந்துட்டு ஹீரோயின் வரா, இது மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு சாரி சார் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறப்போ ஹீரோக்கு செம்ம காண்டா இருக்குது. அதனால் நான் இன்னும் என்ன தான் அவஸ்தைப்பட போகிறேனோ, ஓ மேலே ஏண்டி நான் கேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஹீரோயின் சொல்கிறா, ஃபைல் வந்து நான் தனியாக ஃபோல்டர் போட்டு வச்சுருந்தேன், நீங்கள் பார்க்கலையா, என்னத்தை பார்க்குறீங்கன்ற மாதிரி ஹீரோவே குறை சொல்லிட்டு போக ஹீரோக்கு காண்டா இருக்குது. இப்போ ஹீரோயின் பார்க்குறா, ஒரு பக்கம் இருக்க இயரிங்கை காணோம். இப்படி ஒரு பக்கம் இருக்க லாட் ஆஃப் ப்ரெஷர் இருக்கனால அப்பாவை கூப்பிட்டு உண்மையை சொல்லிடலாம், நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிட்டு அப்பாட்ட சொல்ல போக டக்குன்னு ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடுது. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட எக்ஸ் பிலிப்ஸ் தான் கால் பண்ணியிருக்கான். அவன் பேரை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் ஒரே ஷாக்கு. டக்குன்னு ஃபோனை கட் பண்ணால் அப்பா கிட்ட எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குப்பா, நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், நம்ம இன்னொரு நாள் பேசலான்னு சொல்ல அப்பாவும் சரி ஓகேம்மா நீ போன்ற மாதிரி சந்தோஷமாக பொண்ணு அனுப்பி வைக்க இங்கே பிலிப்ஸுக்கு ஒரே ஒரு மாதிரியாக இருக்குது, என்னடா ஃபோன் எடுக்கலேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பிலிப்ஸ் ஆல்ரெடி வேலை செஞ்ச அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி அவன் என்ன வேலை பண்ணுறான், இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்டால் அவர் நாடு ஃபுல்லாக வேலை செய்வார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு பக்குங்குது. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். அப்போ தான் பார்த்தா அவனுக்கு பிடிச்ச அந்த ஃப்ளைட்டு வந்து இல்லை, அது வந்து ஆஃபீஸில் தான் இருக்குது. ஹீரோயின் இன்னமும் ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறா, நம்ம ஒரு ஆள் தான் அந்த ப்ராஜெக்ட்காக வேலை செய்கிறா. இப்படி இருக்கிறச்ச நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணிட்டு நீ இன்னும் ஆஃபீஸில் தானே இருக்க, என்னுடைய அந்த ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு என் ஃப்ளாட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே ஆல்ரெடி நம்ம ஹீரோவுடைய ஃப்ளாட்டில் அவளுடைய அந்த ஃபியான்சி வந்து டின்னர் ரெடி பண்ணிகிட்ருக்கா. என்னென்னா இவங்க சித்தி இருக்காங்க இல்லையா, ஹீரோவோட சித்தி, இந்த ஹீரோ பையனை எப்படியாவது செட்யூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, அதனால தான் இவன் வந்திருப்பா. டக்குன்னு நம்ம ஹீரோயின் உள்ளக்க வர இங்கே வந்துட்டு அந்த ஃப்ளைட்டை கொடுக்க, என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க அந்த பொண்ணு வந்து நீயும் வந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஃபியான்சி பொண்ணு சொல்லுது. ஹீரோ வந்து வெளியே போ அப்படின்ற மாதிரி ஹீரோ என்னை அனுப்பி வைக்க, நீ எதுக்கு ஓவராக பண்ணிகிட்ருக்க, எனக்கு இப்படிலாம் பண்ணுறது பிடிக்காதுன்னு ஃபியான்சி கிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி நம்ம ஹீரோ பேச,
போறான். அப்ப அந்த பிள்ளை கெட்டி பிடிச்சிட்டு அழுகுது. "நீ வந்து போகாத, என் கூடயே இரு" அப்படின்ற மாரி சொல்ல, "எனக்கு உன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல. நீ எனக்கு ஃப்ரெண்டு தான்" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயின் போயிட்டு இருக்காங்களா, அப்போ வந்து இந்த பிலிப்ஸ் பையன் எதிர்ச்சியா நம்ம ஹீரோயின பாத்துற, ஐயய்யோ! இவன் நம்ம ஆளாச்சேன்னு சொல்லிட்டு அந்த டிராஃபிக்ல வண்டிலாம் போயிட்டுருக்கு. சிக்னல் கூட போடல. இவன் அப்படியே கிராஸ் பண்ணி வாரான் ஹீரோயின பாக்குறதுக்கு. டக்குனு ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்க, ஹீரோயினுக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் இந்த சீன கரெக்ட்டா பாத்துடுறான். பார்த்துட்டு பரவாயில்லையே! இவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா? அப்படின்ற மாரி நம்ம ஹீரோவுடைய மைண்ட் தாட்ல ஓடுது. இந்த பக்கம் அப்படியே பார்த்துட்டு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா என்ன? இல்லன்னா என்ன? அப்படின்ற மாரி கேஷுவலா எடுத்துட்டு அவன் கிளம்பிடுறான். இங்க பிலிப்ஸ் வந்துட்டு "உன்ன பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த? உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றப்போ, ஏன் அப்படி சொல்ற? நான் திரும்ப எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் வந்திருக்கேன். திரும்ப நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம். நீ இல்லாம என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்ல, "நீ முதல்ல பேச தகுதியே இல்லாத ஆளு. என்கிட்ட வந்து இப்படிலாம் பேசாத. என்ன மறந்துட்டுன்னு சொல்லிட்டு இவ போறப்போ, "உன் வாழ்க்கையில வேற ஏதாவது பையன் இருக்கானான்னு?" சொல்லி கேட்க, "ஆமா ஒருத்தன் இருக்கான். அவனுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். அவன நான் கல்யாணமும் பண்ண போறேன்டா" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றா. இங்க வந்து பிலிப்ஸ்க்கு இது கேட்டவுனே அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வருது. எனக்கு செம்ம கோவம் வருது. "என்ன மீறி நீ யார கெட்டன்னு பார்க்குறேன்டி. என்னைக்குமே நான் ஒருத்தன் தான் உன் லைஃப்ல" அப்படின்ற மாரி பிலிப்ஸ் யோசிக்க, இந்த பக்கம் ஹீரோயின் ஓடி வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு ஒரே அழுகையா அழுகுறா. அவங்க அப்பா வந்துட்டான். ஒரு வேளை இந்த குழந்தைய என்கிட்டருந்து பிரிச்சு கொண்டுட்டு போயிருவானோ அப்படின்ற மாரி சொல்ல, சித்திக்காரிக்கு ரொம்ப சந்தோஷம். "அவன் அப்பன் உயிரோட தான் இருக்கானா? அப்பனா சாகலையா?" அப்படின்னு கேட்க, "இல்ல சாகலன்னு" சொல்றப்போ, சரி என்னதாண்டி நடந்துச்சுன்னு சொல்ல, நான் வந்து அவன் கல்யாணம் ஆகுறப்பயே நான் வந்து பிரெக்னென்ட்டா இருந்தேன் எனக்கு தெரியும்னு சொல்ல, அப்பயே நீ அபார்ஷன் பண்ணி தொலைச்சிருக்க வேண்டியதானே! இப்ப பிரச்சனையே இருந்திருக்காதுன்ற மாரி சித்திக்காரி சொல்லிட்டு இருக்க, இங்க ஹீரோவோட அப்பாவும், ஹீரோயின் அப்பாவையும் காட்டுறாங்க. ஹீரோவுடைய அப்பா வந்து இந்த அளவுக்கு ஹீரோயினோட அப்பா கிட்ட க்ளோஸ் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க கே ஃபேஷன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. அத எப்படி பார்த்தாலுமே நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட தான் ஃபைனலைஸ் பண்ண வரும். தான் பொண்ணு அந்த ப்ராஜெக்ட்ல வேலை செய்றனால, அந்த ப்ராஜெக்ட்ட வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி தான் நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட ஹீரோவுடைய அப்பா ஒரு தேவைக்காக தான் க்ளோஸா பழகி நம்ம ஹீரோயினையும் அந்த ஆஃபீஸ்ல சேர்த்து வச்சிருப்பாரு. இப்படி ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் வந்து நம்ம பிலிப்ஸ் வந்து ஹீரோயினோட கம்பெனில ஹீரோயின் வேலை செய்கிற கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க. ஹீரோவோட அப்பாவும் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டர் தான் பிலிப்ஸு. அதனால ஓகே நீங்க வந்து கொஞ்சம் வந்து பண்ணுங்க. இவர் வந்து கே ஃபேஷன். ஹீரோயின் வந்து டீம் லீடரா இருக்கார் இல்லையா? அதில தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றாரு. தான் பையனையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு பிலிப்ஸ் கிட்ட. இப்போ பிலிப்ஸ் போனோனே ஹீரோவுடைய அப்பா சொல்றாரு, "லேசுப்பட்ட ஆளு கிடையாதுடா அந்த பிலிப்ஸு. இவன் ஏதாவது ஒரு கம்பெனிக்குள்ள வரப்போறான்னாலே அந்த ப்ராஜெக்ட்ட கொலாப்ஸ் பண்ணாம விடமாட்டான். இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு" சொல்ல, ஹீரோவும் ஓகேப்பான்னு சொல்றான். இந்த பக்கம் ஹீரோயின் அப்பா கிட்ட இவர் இருக்கார் இல்லையா? சித்தி ஹஸ்பண்ட். அவர் வந்து அந்த குழந்தைய பத்தி சொல்றாரு. "அது உங்க வீட்டு வாரிசான ஒரு குழந்தை தான். உங்களுக்கு சம்மந்தப்பட்ட குழந்தை தான். அந்த குழந்தையால எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? உங்க பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா?" இப்படின்னு பேசுறதெல்லாம் ஹீரோயின் அப்பாவுக்கு ஒரு ஷாக்கா இருக்கு. பக்கத்துல இது ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு. அது யாருன்னா, ஹீரோயின் அப்பா வேலை செய்ற ஆஃபீஸ்ல இவரும் இருக்காப்ல. இவர் இதெல்லாம் கேட்ற இப்ப நெஞ்ச பிடிச்சுக்கிட்டே தான் பொண்டாட்டி கிட்ட வந்து கேட்குறாரு. இந்த மாரி "உன்னோட தங்கச்சி புருஷன் என்னென்னமோ சொன்னான் உன் பொண்ண பத்தி, அந்த குழந்தைய பத்தின்னு" சொல்ல, அவன் குடிச்சிட்டு ஏதாவது போதையில உளறியிருப்பான் நம்ம பொண்ணுலாம் அப்படி இல்லன்னு சொல்லிட்டு இந்த அம்மா சமாளிச்சுடுறாங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் 2 பேரும் காலையில கிளம்பி 2 பேரும் வந்து அவங்களோட ஃபேக்ட்ரியில வந்து ஏதோ துணியெல்லாம் காணாம போகுதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு விசிட்காக 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் அமைதியா வரத பார்த்து ஹீரோ கலாய்ச்சிட்டு இருக்கான். "லொட லொட வாயி ஏதாவது பேசிட்டு இருப்பியே பேசுன்னு" சொல்ல, "நான் பேசுவேன் பேசாம இருப்பேன். நான் தூங்க போறேன்" அப்படின்ற மாரி சொல்றப்போ ஹீரோ காண்ட்ல அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்ப ஹீரோயின் மண்டையிலே ஒரு அடிபட்டுருது. இப்படியே அவங்க சண்டை போட்டுட்டு 2 பேரும் பெட்ரோல் போடுறதுக்காக காரை நிப்பாட்டுறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து டோர் ஓப்பன் பண்றப்போ அவளோட இயரிங்க பார்க்குறா. இது எந்தாச்சே அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ ஹீரோ போயிட்டு டக்குன்னு அதை வாங்க பார்க்குறான். கூட அது என் கேர்ள் ஃப்ரெண்ட் இதுன்னு சொல்ல, "இது எந்த நான் ஏன் கொடுக்கணும்?" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறப்போ நம்ம ஹீரோ கூட்டிட்டின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதே இடத்துல பிலிப்ஸ் வந்து அவன் காருக்கு பெட்ரோல் போட வந்திருக்கான். இதை பார்த்த பிலிப்ஸுக்கு ஒரே ஷாக்கு. ஹீரோயின் ஆல்ரெடி நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் விரும்புகிறேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா? அதனால் வந்து இவனா இருக்குமோ அப்படின்ற மாதிரி பிலிப்ஸ் ஷாக் ஆகிறதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த ட்ராமாவை நான் ஒரு 6 எபிசோட் வரைக்கும் பார்த்துட்டேன். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. பயங்கரமாக இருக்குது இந்த ட்ராமா. சரி அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு ஹைப் பண்ணிவிடுங்க.